வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். ஆம், கவிதை நேரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த கவிதை நேரத்தில் அ போன கவிதை நேரத்தில் நம்மை மகிழ்வித்தவர் கவிஞர் கார்த்திகேயன் அவர்கள். அவர்களுடைய மிச்சம் இருக்கும் கவிதைகளையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதே என்னுடைய இந்த கவிதை நேரத்தின் நோக்கமாக இருக்கிறது. அதாவது அவ்வளவு கவிதைகள், மிகவும் தரமான கவிதைகள், அருமையான கவிதைகள், பல சூழல்களையும் அனுபவித்து எழுதியிருக்கிறார். அவருடைய கவிதைகளை இப்பொழுது கவிதை நேரத்தில் இரவு கவிதைகளாக பார்க்கலாமா? வாருங்கள் நேர்களே! அந்த வகையில் முதல் கவிதை கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடைய கவிதை இப்படியாக அமைகிறது. அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் போன நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது அப்படின்னு சொல்லலாம். அம்மாவே என் முதல் கவிதை என்கின்ற தலைப்பில் இப்படியாக அவருடைய கவிதை அமைகிறது. அம்மாவிடம் இந்த தோசையோடு போதும் என்றேன். இருக்கும் சட்னிக்காக இன்னும் ஒன்றே ஒன்றென்றாள். அம்மா தோசையை மட்டுமா ஊட்டினாள்? கருவறையுள் வைத்தே கனவு கண்டு எனக்குள் கற்பனையை வார்த்தவள் அல்லவா? பிறந்ததும் நான் பாடிய முதல் கவிதையே ஆருயிர் அம்மாவே, உன் நினைவுகள் என்னுள் ஏற்படுத்துவது இனிமையா சோகமா? இன்றைய வசதி அன்றே இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக வைத்திருந்திருக்கலாமோ என்ற ஆதங்கமே அதுவல்லவா? அந்த இனம் தெரியாத ஏக்கத்தை என்னவென்று நான் சொல்வேன்? துன்பத்தில் துணையிருந்த நீ எனக்கொரு துணை வந்த பின் இன்பத்தில் என்னை மிதக்க விட்டு எங்கே போனாய் என் அம்மாவே, நீ எங்கே போனாய்? அலைபேசியில் இன்று அனைவரையும் 1000 வண்ணப்படம் எடுக்கும் என்னிடம் இன்பச் சித்திரமே, நீ இல்லாமல் போனது எப்படி? இருப்பினும் என் கண்ணின் மடியில் நீயே நிறைந்திருப்பதை எவர் அறிவார்? என் அன்பு அம்மாவே, எவரே அறிவார்? அழகான அற்புதமான அம்மாவுக்கான அந்த கவிதையை கேட்ட ரசிகர்கள் அல்லவா? அடுத்த கவிதை வானவில்லை பற்றியதாக அமைந்திருக்கிறது. வானவில்லை பற்றி அவருடைய எழுத்தின் போக்கிலேயே நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் நேர்களே! மறந்திருந்தாலும் மயக்கும் காதல், மறைந்திருந்தே தாக்கும் கவிதை, ஊடலிலும் தேடலிலும் துரத்தும் அலையென நீயும், ஒதுங்கும் கரையென நானும். நமக்குள் போர்க்களமின்றியே யுத்தம் ஒன்று துவங்கியது. மோகத்தில் நான், மௌனத்தில் நீ. தாகத்திலும் அதன் வேகத்திலுமாய் காதலோடு கவிதை கட்டியணைக்க பணிந்தது கட்டில், உடைந்தது இடைவெளி, விட்டது தூறல், விடைந்தது வானம். 10 மாத பனிக்குடம் பகலிரவாய் கனவு. மீண்டும் காதலை சுமக்கும் இதயமானாய் நீ. நானோ உன் இதயத்தை தாங்கும் கவிதையானேன். கவிதைகள் ஜாலமிட, காதலோ கோலமிட, இரண்டும் சேர்ந்ததில் அங்கே ஒரு இனிய உதயம் பிறந்தது. வாழ்க்கை என்பதொரு சக்கரம் என்றால் வானவில்தானே அதன் நிழல். ரொம்ப அற்புதமான வாழ்வியலில் அவர்கள் கண்ட அருமையான ஒரு தருணத்தை நினைவு கொண்டு இருக்கிறார். அடுத்து இதய தெய்வங்கள் என்கின்ற தலைப்பில் அவருடைய கவிதை இப்படியாக அமைகிறது. அன்பு காட்டிய அங்கையர் கன்னி டீச்சர், அன்போடு நான் காதலித்த மங்கையர்க்கரசி டீச்சர், அடைத்து துவைத்தெடுக்கும் அண்ணா வாத்தியார், இலக்கணம் சொல்லித்தந்த விளக்கெண்ணெய் வாத்தியார், கசக்கி பிழிந்து கணக்கை வரவழைக்கும் மனோரஞ்சிதம் டீச்சர், ஆங்கிலத்தில் ஒத்தலோ கதை சொல்லும் ஏஞ்சலினோ டீச்சர், பேசியே பேசியே கொல்லாமல் கொள்ளும் பாலசுப்பிரமணியம் சார், இன்று வரை என் கண்ணில் நிறைந்து நிற்கும் இளம் வயதில் இறந்து போன எங்கள் கற்பகம் டீச்சர், இன்று மட்டுமல்ல என்னை வாழ வைத்த இதய தெய்வங்களே, உயிருள்ளவரை உங்களை மறவேன். இப்படிக்கு உங்கள் 65 வயது நிறைந்த மாணவன் கார்த்திகேயன். ரொம்ப அருமையான அந்த கவிதை. ஆம், கல்வி பாடசாலையில் நமக்கு பாடம் புகற்றிய அத்தனை ஆசிரியர்களையும் நாம் நினைவு கூறத்தான் வேண்டும் அல்லவா? அப்படியான நினைவலைகள் உங்களுக்குள்ளும் எழுந்திருக்கும் இந்த கவிதையை வாசிக்கும்போது. அடுத்து விளைச்சலும் வெள்ளாமையும் என்கின்ற தலைப்பில் அவருடைய கவிதை எப்படி அமைந்திருக்கிறது பார்க்கலாம் வாருங்கள். விண் பொய்த்தால் மண் பொய்க்கும் என அறிந்த விவசாயி, நீரும் நிலமும் இருப்பினும்
பருவம் பார்த்தே பயிர் செய்தான். மலையடியில் புஞ்சை மதக்கடியில் நஞ்சை என விதை பாதி வேலை பாதியாக காய்ச்சலோடும் பாய்ச்சலோடுமாய் உழைத்தான். குப்பையில்லாத வெள்ளாமை சப்பை என நகைச்சுவையாய் பேசினான். வைக்கோல் கூலம் பரப்பி கோமியம் சேர்ந்த எருது சாணத்துடன் கமகமக்கும் இயற்கை உரத்தை உபயோகித்தான். உளவில்லாத நிலம் மிளகில்லாத ரசம் என்ற ருசியை அறிந்தவன் புஞ்சைக்கு 4 உழவும் நஞ்சுக்கு 7 உழவும் என கணிதம் கண்டுபிடித்தான். அகலமாய் உழுவதை விடுத்து ஆழமாய் உழுதான். அறிவின் மேன்மையை காட்டி அற்புதமாய் விளைச்சலை கூட்டினான். இவையெல்லாம் அந்த காலம் என்றாகி இந்த காலத்திலோ மரங்களை வெட்டுவதும் மணலை திருடுவதுமாக கூட்டம் ஒன்று புறப்பட உலக பொருளாதாரம் பன்னாட்டு மூலதனம் என புதிதாய் புறப்பட்ட கலாச்சார கவர்ச்சியே இன்றைய இந்தியாவின் விவசாய புரட்சியானது. மிகவும் அற்புதமான ஒரு கவிதை அல்லவா? இன்றைய விவசாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? உழவன் அற்புதமான அந்த பழமையான முறையில் செய்ய நினைத்தாலும் இன்றைய பொருளாதார மயமாக்கல் சூழலில் சிக்கி சின்னாபீனமாவதை அருமையாக உணர்த்தியது அல்லவா அந்த கவிதை. அடுத்து கவிஞர் கார்த்திகேயன் அவருடைய கவிதை பகிரக்கூடாத சாவிகள் என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. அன்பு நேர்களே, இதோ அந்த கவிதை. பூட்டும் இல்லை, பொத்தி வைக்க பொருளும் இல்லை, எனக்கென்று ஒரு நிலை இருந்தால்தானே மூடி வைக்க கதவென்று ஒன்றிருக்கும். கதவில்லாத என் வீட்டிற்குள் களவாணிக்கும் வேலை இல்லை, எனக்குள்ளும் அதுபோன்ற கவலைகளும் இல்லை. நூலும் இல்லை, வாளும் இல்லை, இப்படி எதுவுமே இல்லையெனில் பட்டம் பளபளப்பாக இருந்தால் என்ன, பாதிக்கும் பாதியாக கிழிந்து தொங்கினால்தான் என்ன. என்னை பொறுத்தவரை திண்ணையில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவேன், கிரிக்கெட்டை கிழித்து தோரணம் கட்டுவேன், போவோர் வருவோருக்கு இலவசமாக அறிவுரைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கிடுவேன். அதாகப்பட்டதாவது என் போன்ற சோம்பேறிகளிடம் சவகாசம் வைத்து கொண்டால் இடுப்பு துணிக்கும் ஆபத்தான விஷயம் வேறொன்றும் இல்லை என்பதை புரிந்து அவரவர் வீட்டு சாவியை அவரவரே வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை அல்லவா நேர்களே? ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அடுத்த கவிதை இயற்கையே தெய்வம் என்பேன் என்கின்ற தலைப்பில் அமைகிறது. பேயை பார்த்ததாக கூறினேன், எங்கே என்றார். வேப்ப மரத்தில் என்றேன். தான் புளிய மரத்தில் பார்த்ததாக கூறினார். பேசாசை கூட நான் கண்டதுண்டு என்றேன். அடரா, நமக்குள் என்னதொரு ஒற்றுமை என்றார். இத்தனை வருட வாழ்வில் நான் நேற்றுதான் கடவுளையே கண்டேன் என்றேன். என்னை மேலும் கீழும் பார்த்தவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்று விட்டார். இவர் என்னை நம்பவில்லையா அல்லது கடவுளை நம்பவில்லையா? ஏற்பதோ எதிர்ப்பதோ இயற்கையோ இறைவனோ ஏதானால் என்ன? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என அத்தனையும் உண்மைதானே? ரொம்ப அற்புதமாக இயற்கையை கடவுளாக இறைவனாக நேசிக்கும் அந்த கவிதை கவிஞர் கார்த்திகேயன் அவர்களுடையது. ரொம்ப அருமையான அந்த கவிதையோடு இந்த இரவு கவிதையை இன்றைய இரவு கவிதை நேரத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். அற்புதமான படைப்பை படைத்திருக்கிறார் கவிஞர் கார்த்திகேயன் அவர்கள். அவருடைய படைப்பு இன்னும் மிச்சம் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். காத்திருங்கள் அன்பு நேயர்களே.